ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்காக நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு சட்டியில் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ வந்து நல்லா சூடாக்கிக்கணும். இந்த தண்ணி வந்து சுட வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மாவில் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவு சுட்டால் போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன், வேறு ஒரு மாவு எடுக்கலை. நீங்கள் கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இடியப்ப மாவு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இந்த மாவில் வந்து நம்ம இப்போ சுட வச்சோம்ல தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா இனிப்பு வந்து நம்மளுக்கு அந்த பால் காய்ச்சி ஊற்றுறது வெளியில் தான் இருக்கும். கொழுக்கட்டையில் வந்து ஒரு டேஸ்ட்டு இருக்காது. அதனால் கொஞ்சமாக 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த கொழுக்கட்டையோட சேரையில் நல்லாயிருக்கும். அதுக்காக உப்பு போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற்றி பிசையணும். சூடோடு இருக்கையிலே பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு இல்லாட்டி கரண்டி காம்பு ஏதாவது வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. லேஸாக தண்ணியை ஊற்றி பிசையணும், ரொம்ப ஊற்றி விட்டுறதையே. இது வந்து நம்ம வந்து இடியப்ப மாவு பக்குவத்தில் பிசையணும். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சாச்சு. இந்த அளவு பிசைஞ்சுக்கோங்க, எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மிச்சம் எவ்வளோ தண்ணி இருக்குது, அவ்வளோ தண்ணி நம்ம வந்து ஊற்றலை. இனிமேல் இந்த மாவை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா துணியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் இஞ்சிரும். இந்த மாதிரி பேப்பரில் வந்து நம்ம சூடக்காய் உருட்டுவோம்ல, அது மாதிரி உருட்டிக்கங்க. நீளமாக உருட்டினாலும் சரி, ரவுண்டாக உருட்டினாலும் சரி, நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உருட்டிக்கங்க. பேப்பரில் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அது வந்து இஞ்சிரும். அதுக்காக தான் நான் வந்து பேப்பரில் போடுறேன். நம்ம துணியில் வச்சோம்னாக்கா தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ வந்து நான் வந்து மாவு கரெக்டான பதத்தில் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உருண்டையாகவும் உருட்டிக்கலாம், இதுவாகவும் உருட்டிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நான் இந்த மாதிரி உருட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா மாவுமே உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன், அது வேக வைக்கிறதுக்காக. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நல்லா வேகணும் கொழுக்கட்டை, இல்லைன்னா ஒரு மாதிரி காடாக இருக்கும். நான் இப்போ இந்த சட்டியில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒன்றொன்னா எடுத்து போடணும். மொத்தமாக அள்ளி போட்டீங்கன்னா அது வந்து கட்டியாக போயிடும், நல்லா இருக்காது. ஒன்றொன்னா போடணும். அது போட போட அது வந்து அப்படி மேலே எலும்பி வரும், வெந்துருச்சுனாக்க அந்த கொழுக்கட்டை. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போடணும். 10 போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது மேலே வந்துருச்சு ஃபஸ்ட்டு போட்டது. இப்போ அடுத்தது போடுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுக்கணும். கட்டியாக போச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது மாதிரி எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ அது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டணும். ஃபஸ்ட்டே கரண்டியை வச்சு கிண்டணும்னா அம்பட்டு மாவாக போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுது பார்த்தோம்னா எல்லாம் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். நம்ம தனித்தனியாக ஒன்றொன்னா போட்டதுனால தனித்தனியாக இருக்குது. மொத்தமாக தூக்கி கொட்டுனீங்கன்னா கட்டியாக போயிடும். இது இப்போ கொஞ்சம் வேகட்டும், நல்லா வேகணும். இது வெந்துருச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகும், பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க, கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து இது இன்னும் கொஞ்சம் வேகணும் கொழுக்கட்டை. அதுக்காக தண்ணி பத்தலைன்னு நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க. பத்தலைனா கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் அப்புறம் நான் பத்தலைன்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். அது அங்கிட்டு வெந்துக்கிட்டு கையில் நம்ம இந்த பக்கம் பாகு காய்ச்சிடலாம். நான் வந்து 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். எங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கூட வேணுன்றதுனால நான் 1 கப் எடுத்தேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் வெல்லத்தை. இது வந்து வெல்லம் வந்து பாகு காய்ச்சி ஊற்றுனோம்னாக்கா அந்த கல் மண்ணெல்லாம் இருக்காது. அதனால தான் நான் வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சினேன். அது ரொம்ப தண்ணி ஊற்றலை, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துக்கணும். வெல்லத்தை வந்து ஒவ்வொருத்தவங்க அப்படியே நச்சு கூட போடுவாங்க. அப்படி போட்டோம்னா அடியில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா நச்சுட்டு நீங்கள் போட்டிங்கனாக்க நல்லா பாகு வந்து வேகமாக காய்ச்சிடலாம்.
இப்போ இது வந்து ரொம்ப கம்பி பதமெல்லாம் வரணும்னு தேவையில்லை, சும்மா உருகி வந்துச்சுன்னா போதும் அந்த வெல்லம் வந்து. இப்போ பாருங்கள் இங்கிட்டு கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ கட்டியாயிருச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா மாவோடு சேர்ந்து நல்லா இதுவாயிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுக்க பாகை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி ஊற்றணும். இப்போ பாருங்கள் அந்த சட்டியில் எவ்வளோ கல்லும் மண்ணும் இருக்குன்னுட்டு, அதனால தான் நான் வந்து வடிகட்டுறேன். பாகு காய்ச்சிட்டு இப்போ அதுவும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். அந்த பாகு வந்து கொஞ்சம் அந்த கொழுக்கட்டையோடு சேர்ந்து வேகட்டும். இப்போ கொஞ்சம் நான் பாலும் ஊற்றுறேன். பால் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் பசும்பால். பால் ஊற்றினோம்னா அது கொஞ்சம் நல்லா வரும், கெட்டியாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போடுறேன். நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு இல்லைனாக்க பாகு காய்ச்சையில் ஒரு 2 இல்லாட்டி 3 ஏலக்காயை நச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பாகோடு சேர்த்து வடிகட்டி ஊற்றிடலாம். நான் இது வந்து ஏலக்காயும் சீனியும் போட்டு நுணுக்கி வச்சுருந்தேன். அந்த பொடியை தான் இப்போ போட்டிருக்கேன். இது வந்து வெல்லம் வந்து மஞ்சள் கலர் வெல்லங்கிறதுனால இந்த மாதிரி கலராக இருக்குது. நீங்கள் நல்ல சிகப்பு வெல்லமாக இதுவாக கொஞ்சம் போட்டிங்கனாக்க நல்ல கலர் வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடைசியில் தேங்காய் பூ சேர்த்துட்டு அதை இறக்கிட வேண்டியது, அடுப்பு அமர்த்திட வேண்டியது தான். இப்போ கொஞ்சம் தேங்காயை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம். அது வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து சூடுலேயே இதுவாயிரும், ஆறிடுச்சுனாக்கா இறுகி வந்துடும். அதனால் ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம், இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லோரும் கண்டிப்பாக பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.